எப்பவும் கேசரியை ஒரே மாதிரி செய்யாமல் இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள். அல்வாவுக்கும் கேசரிக்கும் இடைப்பட்ட கன்சிஸ்டன்சியில் ஒரு சூப்பரான ரவை பால் கேசரி. இது பார்க்குறதுக்கும் சாப்பிட்றதுக்கும் பாதாம் அல்வா மாதிரியே அவ்வளவு நல்லாயிருக்கும். முதல்ல ஒரு பேனில் 2 ஸ்பூன் நெய் எடுத்துக்கங்க. நெய் லேசாக சூடானதும் கொஞ்சமாக முந்திரி பருப்பு சேர்த்துக்கங்க. இந்த முந்திரி லேசாக செவக்கிற வரைக்கும் வறுத்து எடுத்துக்கலாம். இந்த ரவை கேசரிக்கு முந்திரி திராட்சை ரெண்டுமே ஆப்ஷன் தான். முந்திரி செவந்ததும் கொஞ்சமாக காஞ்ச திராட்சை. இப்போ இந்த திராட்சையையும் லேசாக வறுத்து எடுத்துக்கங்க. அவ்வளவுதான். இப்போ நாம் இதை வெளியே எடுத்துடலாம். அடுத்த அதே நெய்யில் 1/2 கப் அளவுக்கு ரவை சேர்த்துக்கங்க. நான் இன்றைக்கி வறுத்த ரவை சேர்த்துருக்கேன். வறுத்த ரவையாக இருந்தாலும் ஒரு 2 நிமிஷத்துக்கு நெய்யில் நல்லா வறுத்து விட்டுக்கங்க. வறுக்காத ரவையாக இருந்தால் அடுப்பு நல்லா குறைச்சி வச்சு ஒரு 3-4 நிமிஷத்துக்கு ரவை வறுபட்டு லேசாக வாசனை வர வரைக்கும் வறுத்து எடுத்துக்கலாம். ஒரு 2 நிமிஷத்தில் லோ ஃப்ளேமில் வச்சு வறுத்தாச்சு. அவ்வளவுதான். இப்போ நம்ம இந்த ரவையை வெளியே எடுத்துடலாம். அடுத்து அதே பேனில் 1/2 கப் ரவைக்கு 1/2 கப் அளவுக்கு தண்ணி சேர்க்காமல் காய்ச்சி ஆற வச்ச பாலை சேர்த்துருக்கேன். அதாவது 1 பங்கு ரவைக்கு 3 பங்கு பால் சேர்க்கணும். நல்ல பால் திக்கான பாலாக சேர்த்துக்கங்க. இப்போ இந்த பால் லேசாக கொதிக்க ஆரம்பிக்கட்டும். பால் நல்லா கொதிக்க ஆரம்பித்த உடனே நாம் இதில் குங்குமப்பூவை கொஞ்சமாக பாலில் கரைச்சி இதில் சேர்த்துக்கலாம். அடுத்து நாம் வறுத்து வச்ச ரவையை சேர்த்துக்கங்க. ரவையை சேர்க்கும்போது அடுப்பு நல்லா குறைச்சி வச்சுட்டு சேர்த்துக்கங்க. பால் அப்படின்றதுனால உங்களுக்கு சட்டுன்னு கெட்டிப்பட வாய்ப்பு இருக்குது. அடுப்பு மீடியம் லோ ஃப்ளேமில் வச்சே பாலில் ரவையை நல்லா வேக விடுங்க. ரவை லேசாக கெட்டியாக ஆரம்பித்ததும் அடுப்பு நல்லா குறைச்சி வச்சுட்டு ஒரு மூடி போட்டு மூடி வச்சுடுங்க. ஒரு 2 நிமிஷம் அப்படியே இருக்கட்டும். இடையில திறந்து கலந்து விட்டுக்கங்க. பால் அப்படின்றதுனால உங்களுக்கு சட்டுன்னு அடிப்பிடிக்க வாய்ப்பு இருக்குது. ஒரு 2 நிமிஷத்துக்கு அப்புறம் திறந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரவை நல்லா சாஃப்டாக வெந்து வந்திருக்கும். ரவை ரொம்பவும் குழையக்கூடாது. நல்லா சாஃப்டாக இந்தளவுக்கு வெந்து வந்தால் போதும். அடுத்து நாம் இதுக்கு தேவையான அளவு சர்க்கரை சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி 1/2 கப் ரவைக்கு 1 கப் அளவுக்கு சர்க்கரை சேர்த்துருக்கேன். 1/2 கப்லேருந்து 1 கப் வரைக்கும் உங்களோட இனிப்புக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் சர்க்கரை சேர்த்துக்கங்க. ரொம்ப கம்மியாக இனிப்பு சாப்பிடுவீங்க அப்படின்னா 1/2 கப் சேர்த்துக்கங்க. மீடியமாக இருந்தால் போதும்னா ஒரு 3/4 கப். நல்லாவே ஸ்வீட் பிடிக்கும்னா 1 கப் சரியாக இருக்கும். சர்க்கரை பார்த்திங்கன்னா நல்லா கரையிற வரைக்கும் கலந்து விட்டுட்டே இருங்க. கொஞ்ச நேரத்துலேயே சர்க்கரை நல்லா கரைஞ்சி வந்துடுச்சு. கட்டி இல்லாமல் நல்லா கலந்து விட்டுக்கங்க. இந்த சமயத்தில் நாம் கொஞ்சம் கொஞ்சமாக நெய் சேர்த்து கலந்து விட்டுட்டே இருக்கலாம். பால் சேர்த்து செய்கிறதுனால நமக்கு இந்த கேசரிக்கு அதிகமாக நெய் தேவைப்படாது. கொஞ்சம் கொஞ்சமாக நெய் சேர்த்து கலந்து விட்டுட்டே இருங்க. அதிகபட்சம் ஒரு 3-4 ஸ்பூன் நெய் சேர்த்தா போதும். கொஞ்ச நேரத்துலேயே பார்த்திங்கன்னா கேசரி திரும்பவும் கெட்டிப்பட ஆரம்பிக்கும். இந்த சமயத்தில் நாம் ஒரு 3 ஏலக்காயை லேசாக தட்டி சேர்த்துக்கங்க. ஏற்கனவே வறுத்து வச்ச முந்திரி திராட்சையை சேர்த்துக்கலாம். இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து ஒரு முறை நல்லா கலந்து விட்டுக்கலாம். இப்போ நம்ம ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம். கடைசியாக 1 ஸ்பூன் நெய் சேர்த்து மூடி வச்சுடுங்க. ஒரு 2 நிமிஷம் அப்படியே இருக்கட்டும். 2 நிமிஷத்துக்கு அப்புறம் திறந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அல்வா மாதிரி சூப்பரான பால் கேசரி ரெடியாக இருக்கும். அவ்வளவுதான். சாப்பிட்றதுக்கு பாதாம் அல்வா மாதிரி ஒரு சூப்பரான கன்சிஸ்டன்சியில் பால் கேசரி. இந்த கேசரியை உங்கள் வீட்டில் ஒரு முறை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர்